அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் 2026 ஆண்டு தேர்தல் நிலைப்பாடு குறித்த கூட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை, வாளை, ராதாபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளிலும், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தொகுதியை தவிர்த்துட்டு மீதமுள்ள சட்டமன்ற தொகுதிகளிலும், தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர், சங்கரங்கோயில் ஆகிய தொகுதிகளை தவிர்த்தோம். விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம், சிறுலிபுத்தூர் ஆகிய தொகுதிகளை தவிர்த்தோம். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிகளை தவிர்த்தோம். ஏனைய உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு ஆதரவினை தெரிவித்துக் கொள்கிறது. மீதமுள்ள ஏனைய தொகுதிகளில் எங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி, அவர்களுடைய புதல்வர் சியாம் கிருஷ்ணசாமி, எங்கள் சகோதரி நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடும் தமிழ்செல்வி, அண்ணன் ஜான் பாண்டியன், அவர்களுடைய துணைவியார் பிரிசில்லா பாண்டியன் ஆகியோர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தொகுதி தேர்தலில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை களப்பணிகளை செய்திடும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன நிலைப்பாடு? நீங்க ஒரு தொகுதியில அதிமுக கூட்டணி வேட்பாளர் பிரிசில்லா பாண்டியனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, மற்ற தொகுதியில திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறையின் நிலைப்பாடு எந்த ஒரு கட்சிகளுக்கும் நாங்கள் அடிமை கிடையாது. எங்கள் சமூகத்தில் இருக்கிறவர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் ஒருபொழுதும் நாங்கள் எதிர்த்து களமாட மாட்டோம். நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்கலாம். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் சியாம் கிருஷ்ணசாமி போட்டியிடுகிறார், அங்கே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பணி செய்கிறீர்களே என்று நீங்கள் கேட்க தோணலாம். நாங்கள் ஏற்கனவே திருநெல்வேலியில் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு சிலை வைத்திடல் கோரி மதிப்புக்குரிய திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் சட்டசபையில் இந்த கோரிக்கை குறித்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தோம். சட்டசபையில் எங்கள் கோரிக்கையை மட்டும் விட்டுவிட்டு மற்ற எல்லா கோரிக்கையும் அவர் பேசினார். அதன் பின்பாக இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப் அவர்களிடமும், மேற்கு மாநகர செயலாளர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களிடமும் இந்த கோரிக்கை சம்பந்தமாக அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செய்தோம். அண்ணன் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கிட்டு அவர்கள் முழு முயற்சி எடுத்து திருநெல்வேலியின் மையப்பகுதியில் தாய் இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அரசு சார்பில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவிட ஆக்கப்பூர்வமான பணிகளை தொடங்கியுள்ளார்கள். அதற்கு நன்றி பாராட்டிடும் விதமாக நாங்கள் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் எங்கள் மக்களின் வாக்குகளை உங்கள் வெற்றிக்கு பரிசாக அளித்திடுவோம் என ஏற்கனவே நாங்கள் உறுதிமொழி அளித்துள்ளதின்படி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்துள்ளோம். தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மீது பொய் வழக்கு, இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை நீங்களே முன் வச்சிருக்கீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல கட்ட போராட்டமும் நீங்க நடத்திருக்கீங்க. இந்த சூழல்ல அவங்களுக்கு ஆதரவு என்பதை பார்க்கிறது. நாங்கள் ஏற்கனவே பல போராட்டங்கள்ல வலியுறுத்தி வருகிறோம். இங்கே அரசுக்கும் மக்களுக்குமான மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருந்து வருகிறது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை இங்கே இருக்கிற உளவுத்துறையினர் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வது கிடையாது. உளவுத்துறையினரும் சாதி பார்த்து, மதம் பார்த்து, நிறம் பார்த்து தான் செயல்படுகிறார்கள். ஒரு பகுதியில் குறிப்பிட்ட பிரச்சனைகள் எடுக்கும் பொழுது இங்க இருக்கிற உளவுத்துறையினர் தான் தமிழக முதல்வருக்கு எந்தவித சமரசம் இன்றி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். ஆனால் தென் தமிழகத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஏற்படுகின்ற இடையூறுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இங்கே உள்ள உளவுத்துறையினர் தான். இவர்கள் அரசுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கும் இணக்கமான பிரதிநிதிகள் இல்லை. அந்த இணக்கமான ஒரு போக்கினை சரி செய்வதற்கான இடத்தை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை வரும் காலங்களில் நிரப்பிடும் என இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா,
தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும். நம்ம இவ்வளவு நாள் கூட்டணி ஒவ்வொருத்தரும் தாங்கினது போதும், நம்மளையும் தனிச்சு களம் காணணும், வெற்றி பெறணும், சட்டமன்றத்துல தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒழிக்கணும் அப்படின்னு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய நிலைப்பாடு அதற்கு மாறாக இருக்கு. புதிய கட்சியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால், நாங்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் எப்படி உருவாகிறது என்றால், இங்கே அனைத்து சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் சிறை இருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் குறியீடாக அடையாளப்படுத்துகிற விதமாக ஒரு சிறை இல்லை. இந்த கோரிக்கையெல்லாம் புதிய தமிழகம் கட்சியை போன்று தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை மையமாக இருக்கிறவர்கள் அரசிடம் இணக்கமாக இருக்கும் பொழுது கொண்டு சேர்த்திருந்தால் எங்களை போன்றவர்கள் அமைப்பு காண வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதும் நாங்கள் சொல்கிறோம், புதிய தமிழகத்தின் தொடர் பரப்புரை என்னவென்றால், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை அதிமுகவும் புறக்கணிக்கிறது, திமுகவும் புறக்கணிக்கிறது என்று தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். இப்பொழுதும் நாங்கள் புதிய தமிழகம் கட்சி தலைமைக்கு இங்க இருந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம். இனி வருங்காலங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என புதிய தமிழகம் பொது அறிவிப்பு வெளியிட்டால் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்நேரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவினை உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம். நாங்கள் மக்களை ஏமாற்ற விரும்பவில்லை. எங்கள் கோரிக்கையினை ஆளும் அரசு காது கொடுத்து கேட்கிறது. எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்திருக்கிறது. கடந்த முறை தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கோரிக்கையினை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிறைவேற்றி கொடுத்தது. அதற்காக வீதி வீதியாக ₹1 பெறாமல் நாங்கள் பிரச்சாரம் செய்து திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் வெற்றியை சமர்ப்பித்தோம். அதேபோல் இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் வெற்றிக்கு நாங்கள் முழுமுதற் காரணமாக இருந்திடுவோம். இந்த தடவை திமுகவுக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு 8% தனி இடஒதுக்கீடு வேண்டும். தாமிரபரணி நதியினை பாதுகாத்திட சிறப்பு திட்டங்கள் அமைத்து தர வேண்டும். தென் தமிழகத்தில் வேலை வாய்ப்பில்லாமல் இருக்கும் இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் வட மாநிலத்தில் இருந்து வரும் தொழிலாளிகளுக்கு பயன்பெறுகிற வகையில் இப்பொழுது மாறிவிட்டது. தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்களுக்கு பயன்படும் விதமாக தென் தமிழகத்தில் புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கி தர வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற அனைத்து தொகுதியிலும் கண்டிப்பாக பிரச்சாரங்களை மேற்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூட்டணிக்கு திட்டமிட்டுள்ள அனைத்து தொகுதிகளிலும் நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். அதுபோன்று ஓட்டப்பிடாரம், நாங்குநேரி, சிறுலிபுத்தூர், ராஜபாளையம் ஆகிய தொகுதிகளிலும் நாங்கள் திட்டமிட்டபடி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் பிரச்சாரங்களை செய்திடுவோம். இந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்களின் வெற்றிக்கு நாங்கள் முழுமுதற் காரணமாக இருந்திடுவோம்.